வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல ஒரு 40 சைஸ்க்கு ஒரு பிரின்சஸ் கட் ஃப்ராக் எப்படி வெட்டலாம்னு சொல்லி காட்டுறேன். இப்ப நான் இதுக்கு எடுத்திருக்கிற மெட்டீரியல் அளவு 2.5 மீட்டர் தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த பிரின்சஸ் கட் உயரம் நான் இந்த 2.5 மீட்டரை அப்படியே ஃபுல்லாவே உயரத்தை மடிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு 50 இன்ச் உயரம் வருது. அதுல நாங்க தையலுக்கெல்லாம் தைச்சது போக 48 இன்ச் தான் உயரம் வரும். அது ரொம்ப கூடன்னு நினைச்சா நீங்க 44 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்து 46 எடுத்து செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். இது போட் நெக் வச்ச ஒரு பிரின்சஸ் கட் ஃப்ராக்கு. போட் நெக்குன்னு சொல்லல, நாங்க ஃபுல் ஷோல்டரை தான் நாங்க மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் 7.5க்கு அந்த ஃபுல் ஷோல்டர் 15 அதுல ஆஃப் ஷோல்டர் 7.5க்கு மார்க் பண்றேன். அந்த 7.5ல இருந்தே கீழையும் அதே 7.5 நாங்க ஷோல்டர் ஆமோல் இறக்கத்துக்கும் மார்க் பண்றேன். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இந்த இடம் இருக்குது, இந்த ஆமோல் முடியுது, இந்த இடத்துல தான் நாங்க செஸ்ட் மார்க் பண்ணணும். இப்ப நாங்க நான் சொன்ன அளவு 40 சைஸ். நான் அது 40 சைஸ்ன்னு சொன்னா ஒரு பகுதி 10 வரும். 10க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் வேணும்னா 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுக்கறலாம். இல்லாட்டி நாங்களோட செஸ்ட் அளவையே சரியா வச்சுக்கிறலாம். இப்ப நான் 10க்கு வச்சிருக்கிறேன். இதோட ஒரு 1/2 இன்ச் நான் லூஸ் வைக்கிறேன். அப்ப 10.5க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். அதுக்கு பிறகு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். இதுதான் எங்களோட செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேங்க, கோடு போட்டுக்கிறணும். அடுத்தது மேல ஷோல்டர்ல இருந்து 15 இன்ச் 15க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுல தான் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து ஒரு 20 இல்லாட்டி 21க்கு நான் 20க்கு மார்க் பண்றேன். அதே மாதிரி வேஸ்ட் லைன்ல இருந்து 21க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதுதான் சீட் லைனு. இப்ப நாங்க உடம்பு மேல ஷோல்டர்ல இருந்து இடுப்புக்கு 15 மார்க் பண்ணிருக்கிறோம் தானே. அந்த 15க்கு நேரா நாங்க ஹிப் ரவுண்ட் எவ்வளவு வேஸ்ட் ரவுண்டோ அதை மார்க் பண்ணிக்கிறணும். இப்ப நான் இந்த இடத்துல 10.5 வச்சிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல 9.5க்கு மார்க் பண்றேன். ஆனா நீங்க இந்த இடத்துல உங்களோட வேஸ்ட் ரவுண்ட டேப்பை வச்சு அளந்து எடுத்துட்டு அதுல ஒரு பகுதி கூட நீங்க போடலாம். 9.5க்கு நேரா கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு அடுத்தது இது சைட்ல நீங்க 4 தானே துணியை மடிச்சு வச்சிருக்கோம். அந்த சீட் அலவன்ஸ் நான் சொன்னேன், சீட் மேல இருந்து 21க்கு மார்க் பண்ணிருக்கிறோம். மேல இருந்து 21க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல சீட் ரவுண்ட் போடணும். இப்ப இங்க 9.5 மேல உடம்போட அளவு 10.5 வச்சிருக்கோம் தானே. அந்த 10.5யோட இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ சேர்த்து வச்சுக்கிறலாம். நான் 12க்கு மார்க் பண்றேன். மேல இருந்து சீட்டுக்கு நாங்க 21 இன்ச் மார்க் பண்ணிருக்கிறோம். அந்த இடத்துல உங்களோட சீட்டோட அளவு என்ன அளவோ அதை 4ஆ பிரிச்சுட்டு ஒரு பகுதியை போட்டுக்கிறலாம். இல்லைன்னு சொன்னா நாங்க இங்க உடம்பு மெஷர் 10.5 வச்சிருக்கேன் தானே, அதோட நான் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்ப 11.5க்கு நான் மார்க் பண்றேன். அப்ப இது இதெல்லாம் கொஞ்சம் லூஸா இருக்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு உடம்போட ஷேப்புக்கே வேணும்னா சரியான அளவே நீங்க வச்சுக்கிறலாம். மேல வச்சிருக்கிற உடம்போட மெஷரையே வச்சுக்கிறலாம். இப்ப இத இதோட கொடு போட்டுருவோம். இதுக்கு பிறகு இந்த சீம் அலவன்ஸ் நாங்க விட்டுருக்கிறோம், அதையும் மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இது ஸ்ட்ரைட் கட்டா வேணும், அந்த பிரின்சஸ் கட் நேராவே வேணும்னா நீங்க இப்படியே இந்த அளவுக்கே கீழே வரையும் அப்படியே கொண்டு போயிடலாம். இப்ப நான் கொஞ்சம் பிளாடாவே எனக்கு வேணும்னால நான் என்ன செய்யறேன்னா அப்படியே இந்த துணி எந்த அளவுக்கு இப்படி ஸ்கேல வச்சுட்டு இந்த துணியோட பிளாட் எந்த அளவு இருக்கோ நான் அந்த அளவுக்கே அப்படியே கொண்டு போறேன். 44 இன்ச் நீங்க துணி வாங்குற அகலத்தை பொறுத்து. இப்ப இதே 36 இன்ச்சுனா துணி அகலம் குறைய இருக்கும். துணி அகலம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் அப்படியே அந்த பிளாடை எடுத்துக்கிறேன். ஃபைனலா நாங்க செய்யற நேரம் அது நாங்க ஷேப் ஆக்கிக்கிறலாம். அடுத்தது கீழே போற நேரம், இந்த எண்டு முடியுது, இந்த எண்டு முடிகிற நேரம் ஒரு ஷேப்புக்காக நாங்க கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு அந்த 3 இன்ச்ல இருந்து அப்படி கர்வா ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்துடணும். அப்பதான் இது இந்த தொங்காம இருக்கும். ஏன்னா நாங்க பிளாடும் கொடுக்கறோம் தானே, இல்லாட்டினா ஒரு சைட்டுக்கு அப்படியே தொங்கிட்டு போயிடும். இந்த 3 இன்ச்சை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும்.
இப்ப இந்த பிரின்சஸ் கட் போட போறோம். இந்த பிரின்சஸ் கட் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் சேர்த்தும் போடலாம், இல்ல ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் பிரின்சஸ் கட் போட்டுட்டு பேக் பார்ட்டை சும்மா விட்டுறலாம். அது எப்படி செஞ்சாலும் அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்ப நான் இதுக்கு வந்து முன்னுக்கு பின்னுக்கு சேர்த்தே வெட்டி காட்டுறேன். இப்ப அடுத்து வந்து இந்த ஆமோல் கர்வ் கொடுக்கணும், வளைவு. இந்த ஷோல்டர் இருக்குதான் நாங்க வச்சிருக்கிறோம் 7.5, இதுல பாதி ஆஃப் ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த ஆஃப் ஷோல்டர்ல இருந்து அப்படியே ஒரு கர்வ் வளைச்சிட்டு வந்து கொண்டு வந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி 3 ஷோல்டர் வரையில இதுல வந்து இன்னொரு 1/2 இன்ச் உள்ளுக்கு தள்ளிட்டு இப்படி உள் பக்கத்துக்கு மார்க் பண்ணி இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறோம். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். இது போட் நெக் தானே, நாங்க வந்து ஒரு 4 இன்ச் கூட வச்சுக்கிறலாம். இது ஃப்ராக் தானே, அப்ப 4ல இருந்து 4 இன்ச் அகலமும் 4 இன்ச் இறக்கமும் வச்சுக்கிறலாம். அப்ப இன்னும் அழகா இருக்கும். இதுக்கு நேரா பாக்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங் வச்சுக்கிறோம். அழகா இருக்கும் இந்த ஷோல்டர். இவ்வளவுதான். இந்த பிரின்சஸ் கட்டோட ஷேப் மார்க் பண்ண போறோம். இந்த ஆமோல் வளைவு இருக்குது, இது ரெண்டுக்கு இடையில இப்படி மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்து இந்த இந்த எண்டு இருக்குது முன்பகுதியில இருந்து ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இது எவ்வளவு செஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும். இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அப்ப இந்த 11 இன்ச்சும் இந்த இடத்துல 4 இன்ச்சும், இந்த இடத்துல 4 இன்ச் அகலம், உயரம் வந்து 11 இன்ச்சு. அப்ப இந்த சென்டர் பார்ட் இருக்குது, இந்த சென்டர் பார்ட்டை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. இந்த கையிட சென்டர்ல இருந்து கொண்டு வந்து இதை இப்படியே வளைச்சு கீழே வரையும் போகணும். கீழே வந்து நீங்க சரியா இதே ஸ்ட்ரைட் கட் 4 இன்ச் அகலமே கீழையும் வச்சு வெட்டலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு 9 to 10 இன்ச் அகலத்துக்கு இந்த இடத்துல அடியில நாங்க மார்க் பண்ணிக்கிறோம். 9ல இருந்து 10 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து 9க்கும் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த டேப்பை வந்து இல்ல 10 இன்ச் வச்சிருக்கோம் தானே, அதுல கிராஸா இப்படியே மார்க் பண்ணுங்க. அப்படியே மார்க் பண்ணிட்டு நாங்க அந்த மேல வச்சிருக்கிறோம் அந்த இடம் வரையும் கொண்டு வரணும். டேப்பை நீங்க அப்படியே நேரம் வச்சாலும் சரி, இல்லாட்டினா இப்படி கையிட அளவுக்கு நீங்க அப்படியே மார்க் பண்ணிட்டு வரலாம். அதாவது நாங்க மேல வந்து இந்த செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் தானே, மேல ஷோல்டர்ல இருந்து 11 இன்ச் உயரமும், அதே மாதிரி மேல ஷோல்டர்ல இருந்து 11 இன்ச்சும், மேல ஷோல்டர்ல இருந்து 11 இன்ச் உயரமும், இந்த இடத்துல 4 இன்ச் அகலமும் விட்டுட்டு நான் இப்படியே இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன். இதுதான் செஸ்ட் பாயிண்ட். இந்த வளைவு ஆமோல் நடு சென்டர் பார்ட்ல இருந்து ஒரு கர்வ் ஒன்று போட்டு இந்த புள்ளியோட கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து இந்த புள்ளியில இருந்து அப்படியே கீழே கோடு மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்து நேராவே அப்படியே கோடையும் சேர்த்து விட்டுறலாம் கீழே வரையும். இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க வந்து ஒரு 10 இன்ச் 9 இல்லாட்டி 10 இன்ச் அகலம் கீழே வச்சுட்டு அதோட கொண்டாந்து இந்த புள்ளிய கொண்டாந்து சேர்த்து விட்டுறோம். அப்படித்தான். இவ்வளவுதான் பிரின்சஸ் கட். இப்ப இத வந்து நாங்க அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழே நாங்க 3 இன்ச் ஸ்லாண்டிங் போட்டிருக்கிறோம், இந்த 3 இன்ச் இதை வந்து வெட்டி எடுத்துருவோம். 4 பாட்டுக்குமே கொஞ்சம் வளைவு மாதிரி இருந்தா தான் இது வந்து தொங்காம இருக்கும். இதை வெட்டி எடுத்துருவோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க வெட்டி எடுத்தாச்சு. இதுல வந்து 2 பாட்டு வந்து எங்களுக்கு முன்கைக்கு வரும். மேல உள்ள 2 பாட்டை முன்கைக்கு எடுத்துக்கிறணும். இப்ப இதை வெட்டி எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இப்ப நாங்க முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டிருக்கனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது எப்படி தைச்சாலும் ஒண்ணுதான். நீங்க வந்து முன்னுக்கு மட்டும் பிரின்சஸ் கட் போதுன்னா பின் பாட்டை வந்து அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இப்ப வந்து இப்படிதான் இருக்கும். நாங்க முன் பாட்டை இப்படி விரிச்சு வச்சாச்சு. இப்படி இருக்குன்னா இதுல வந்து 2 பாட்டை எடுத்து ஒரு பகுதி இந்த பக்கத்துக்கும் ஒரு பகுதி மத்த பக்கத்துக்கும் வரும். இப்படி வச்சு முதல்ல மெஷின்ல வச்சு இதை அப்படியே சுத்தி வர பொருத்திடணும். இந்த 2 துண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறணும். ஜாயின் பண்ணிட்டு எப்பவும் போல கழுத்து கை கீழே எல்லாமே அதே மாதிரி தைச்சிடணும். எக்ஸ்ட்ரா இந்த பிரின்சஸ் கட்டை வந்து பொருத்திடணும். இப்ப நாங்க இந்த பொருத்துற நேரம் இதை ஜாயின் பண்ற நேரம் இந்த இடத்துல இந்த கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தா பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வைக்கலாம். இதுதான் பிரின்சஸ் கட். இப்ப வந்து
இப்ப வந்து ஸ்லீவ் வெட்டணும். மீதமுள்ள பேலன்ஸ் துணியில வந்து நான் ஸ்லீவ் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து நான் உயரம் வந்து இப்ப 11 நான் எடுக்கிறேன். 11 இன்ச் 11 இன்ச்சு தான் ஸ்லீவ் நான் மார்க் பண்றேன். இப்ப இதுல வந்து எனக்கு கீழே வந்து ஒரு அரை இன்ச் இதுலயே மடிச்சு தச்சிருவேன். அரை இன்ச் போக 10 தான் ஸ்லீவோட உயரம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்லீவ் உயரம் வேணுமோ அதை எடுத்துக்கிறங்க. இதுல 3 இன்ச் டவுன் பண்றேன் ஸ்லீவுக்கு. இப்படி டவுன் பண்ணிட்டு அடுத்தது இதை வந்து டவுன் பண்ணிட்டு இதோட அகலம் எவ்வளவு எடுக்கணும்னா நாங்க ஸ்லீவோட இந்த ஆமோல் இறக்க எடுத்திருக்கிறோம் அந்த அளவு அதோட 7.5 இன்ச்சும் ஒரு தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறங்க. இதுக்குள்ளதான் வரும். அப்ப இந்த 7.5 இன்ச்சு இப்ப இதுல இருந்து நான் அந்த மேல மார்க் பண்ணிருக்கிறோம் உயரம், இந்த உயரத்துக்கும் இந்த உயரத்துல இருந்து இந்த 3 இன்ச் டவுன் பண்ணிருக்கிறோம் இதுல வந்து ஒரு கிராஸா வந்து லைன் போட்டுக்கிறணும். லைன் போட்டுட்டு இந்த லைன்ல வந்து சென்டரை 10 வச்சுக்கிறோங்க. கீழே ஒரு புள்ளி மேல ஒரு புள்ளி. இப்ப இந்த மேல வச்சிருக்கிற புள்ளிய கொண்டாந்து கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. கீழே வச்சிருக்கிற புள்ளிய வந்து அப்படியே இந்த கீழ்ப்பகுதியில இருந்து கொண்டாந்து சேர்த்து இந்த ஸ்லீவோட மேல ஏத்தி விட்டுறோம். இவ்வளவுதான் ஸ்லீவ். இப்ப இதுல இருந்து தையலுக்கு நாங்க இந்த அளவு துணி விட்டுக்கிறணும். இந்த கீழே வந்து எங்களுக்கு ஒரு 6.5 இன்ச்சு போதும். 6.5 இன்ச்ல இருந்து 6.5 7 வரும் 40 சைஸ்க்கு. இதை அப்படியே ஸ்லாண்டிங்கா மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் வெட்ட வேண்டியதுதான். இவ்வளவுதான். இதை கட் பண்ணி ஸ்லீவ் வந்து உடம்ப விட 1 இன்ச் குறைச்சு தான் இருக்கும். இப்ப எங்களுக்கு உடம்புல வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிருக்கிறோம்னு சொன்னா நீங்க இப்படி அளந்துட்டு வர்ற நேரம் எங்களுக்கு ஸ்லீவ் வந்து 9 இந்த இடத்துல தான் முடியும். இதெல்லாம் எங்களுக்கு தையலுக்கு. இது தச்சு முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுற வேண்டியதான். இவ்வளவுதான் ஸ்லீவ். இப்ப இத வந்து நாங்க திருப்பிட்டு முன் பக்கத்துக்கு குடஞ்சு வெட்டலாம். ஆனா இந்த மாதிரி பிரின்சஸ் லைன் லூஸா போடுற நேரம் இது வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா இந்த ஷேப்பை நீங்க வெட்டி எடுத்துக்கிறலாம். அவ்வளவுதான். அடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்ல வந்து நாங்க கழுத்து தைக்கிறதுக்கு இதை வச்சுக்கிடுவோம். இவ்வளவுதான் பாருங்க. ஒரு பிரின்சஸ் கட் லைன் வந்து 40 சைஸ்க்கு பிரின்சஸ் கட் ஒரு போட் நெக் வச்ச ஒரு ஃப்ராக் வந்து எப்படி வெட்டலாம்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். இதை வந்து எப்படி தைக்கலாம்னு சொல்லி அடுத்த வீடியோல போடுறேன். இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.